Now we will see the question bank, PT2 question bank. First we will see unit 2 problems. First question என்ன கொடுத்திருக்காங்க, a pure aloha network transmit 200 bit frames on a shared channel of 200 kbps. So what is the throughput if the system all station together produces 1000 frame per second, the next வந்து 500 frame per second கேட்டிருக்காங்க. So first we will see a pure aloha network transmit 200 bit transmit பண்ணுது 200 bit frame on a shared channel. So this is bandwidth. Okay வா, 200 kbps ன்றது bandwidth. So இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும்னா we have to calculate throughput வந்து calculate பண்ணணும். So first வந்து நம்ம frame transmission time calculate பண்ணிக்கலாம். frame transmission time calculate பண்ணணும். அது எப்படி calculate பண்றது, 200 bit divided by this bandwidth. சரியா, அது 200 bit divided by this bandwidth will give you frame transmission time. ஸோ அப்போ 1 millisecond ஒரு ஃப்ரேமை நீ டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, 1 millisecond வந்து ஆகுது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த்ரூபுட் கேட்டிருக்காங்க 1000 frame per second. 1 millisecondக்கு ஒரு ஃப்ரேம். அப்போ ஒரு செகண்டுக்கு 1000 ஃப்ரேமை வந்து நீ டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஃப்ரேம் பெர் மில்லி செகண்ட். ஸோ அப்போ அது லோடு வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகேவா. ஸோ 1 மில்லி செகண்டுக்கு நீ ஒரு ஃப்ரேம் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ the load will be 1. This is nothing but என்னது G. ஓகேவா, இதுதான் வந்து என்னது G. ஸோ G is equivalent to என்னது 1. பிகாஸ் வந்து 1 millisecondக்கு ஒரு ஃப்ரேம் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீ என்ன கேல்குலேட் பண்ணணும், த்ரூபுட் கேல்குலேட் பண்ணணும். ஃபார் கேல்குலேட்டிங் த்ரூபுட் த ஃபார்முலா என்னது, S is equal to G into e power minus 2G. ஓகேவா, e power minus 2G. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா பியூர் அலோஹா, ஸ்லாட்டட் அலோஹா அப்படின்னா G into e power minus G வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல G உனக்கு தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணனா 1 into e power minus 2 into 1 e power minus 1. ஸோ இப்போ அதை நீ கேல்குலேட்டரில் நீ எப்படி போடுவ, e power எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஷிஃப்ட் அமைக்கி எல்என்ற பட்டன் இருக்கும். ஸோ லான், ஸோ அதை கிளிக் பண்ணனா e பவரில் -1 போட்ட அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 0.135. சரியா, 0.135 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து த்ரூபுட் ஃபார் 1000 ஃப்ரேம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 1000 into 0.135. ஸோ அப்போ 135 ஃப்ரேம்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 1000 ஃப்ரேம் ஒன்லி 135 ஃப்ரேம் வந்து survive. சரியா, ஸோ throughput அப்படின்றது the number of successful message delivery over a given amount of time. ஸோ அதை தான் throughput சொல்லுவோம். ஸோ இப்போ என்கிட்ட 1000 ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு 5 millisecond கொடுக்குறேன்னா அந்த டயத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகுது டெஸ்டினேஷனை. ஸோ ஹியர் வந்து out of 1000 frame only 135 frame வந்து will able to survive. The next வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 500 frames per second. ஓகேவா, 500 frames per second. ஸோ ஃபஸ்ட்டு 1000 calculate பண்ணிட்டோம், இப்போ 500. ஸோ இப்போ 500 அப்படின்னா உனக்கு அப்படியே எப்படி ஆயிடுது, half ஆயிடுது. ஸோ 500 அப்படின்றப்ப ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 millisecondக்கு ஒரு ஃப்ரேம் டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து என்னாச்சு, 1 செகண்டுக்கு உனக்கு 1000 ஃப்ரேம் டிரான்ஸ்மிட் ஆச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1 செகண்டுக்கே 500 ஃப்ரேம் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. 1 செகண்டுக்கே 500 ஃப்ரேம் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ ஹாஃபாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜி வந்து லோடு வந்து G is equivalent to 1/2. சரியா, G is equivalent to 1/2. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவேன், இதே ஃபார்முலா தான், பட் G எங்கெல்லாம் G இருக்கோ ஸோ யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் 1 with 1/2. சரியா, ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா 0.184 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், த்ரூபுட் ஃபார் 500 ஃப்ரேம். ஸோ 500 into 0.184 you will be getting 92. ஸோ the 92 frame out of 500 frame will able to survive. சரியா, ஸோ this is for pure aloha. ஸோ coming to the next question. ஸோ next questionல என்ன கொடுத்துருக்காங்க, slotted aloha. slotted aloha network transmit 200 bit frames on a shared channel of 200 kbps. ஸோ அதே 200 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உனக்கு என்ன ஃப்ரேம் டிரான்ஸ்மிஷன் டைம் அதே தான் இருக்கும், 1 millisecond தான் இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும், ஸோ இங்கே வந்து த்ரூபுட் ஃபார் 250 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேட்டிருக்காங்க. த்ரூபுட் ஃபார் 250 ஃப்ரேம் பெர் செகண்ட். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம், ஸோ 1000 அப்படின்றப்ப எனக்கு G is equal to 1 இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் 500 அப்படின்றப்ப உனக்கு G is equal to 1/2 இருந்துச்சு. ஸோ ஹியர் ஸ்லாட்டட் அலோஹால என்ன கொடுத்துருக்காங்க,
ஸோ ஹியர் இன் ஸ்லாட்டட் அலோஹா 250 ஃப்ரேம் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியோட வேல்யூ வந்து 1/4. ஸோ இப்போ உனக்கு என்ன வரும், ஜியோட வேல்யூ 1/4. ஓகேவா? ஸோ இப்போ சி ஹியர் ஸ்லாட்டட் அலோஹாக்கு ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ e power minus g. So this is a formula for calculating throughput for slotted aloha. சரியா? slotted alohaக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ உனக்கு டிரான்ஸ்மிஷன் டைம் 1 millisecond வரும். இங்கே 250 ஃப்ரேம்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ 250 போது ஜியோட வேல்யூ 1/4. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், 1/4 இன்டூ e power minus 1/4. e power minus 1/4. ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.195%. ஸோ அப்போ வந்து throughput for 250 frames you have to calculate. So 250 into 0.195 you will be getting 49. ஸோ அப்போ வந்து only 49 frame out of 250 frame will probably survive. சரியா? So the next question. So unit 2 part C, third question. An Ethernet MAC sublayer receives 1510 bytes of data from the upper layer. Can the data be encapsulated in one frame? If not, how many frames needed to be sent? What is the size of the data in each frame அப்படின்னு கேட்டிருக்காங்க. So see here, an Ethernet MAC sublayer receives 1510 bytes of data. So maximum amount of data வந்து ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் 1500 bytes, மினிமம் வந்து 46 bytes. மினிமம் டேட்டா சைஸ் வந்து ஃபார் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் மினிமம் வந்து என்னது 46 பைட். மேக்ஸிமம் என்னது, மேக்ஸிமம் வந்து 1500. ஓகேவா? மேக்ஸிமம் 1500. ஸோ இப்போ இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அப்பர் லேயர்லேருந்து கிடைக்குதுன்னா 1510 பைட்ஸ். சரியா? ஸோ அப்போ அதை நான் எப்படி டிவைட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு வந்து 1500 பைட்ஸை நான் சென்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமமே 1500 தான். ஸோ அப்போ 1500 நான் என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் சென்ட் பண்ணிடலாம். த நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, 10 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ரிமைனிங் இருக்குது. 10 பைட்ஸ் ஆஃப் டேட்டா ரிமைனிங் இருக்குது. ஸோ பட் மினிமமாக நான் 46 சென்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா பேடிங் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் மென் பை பேடிங்? ஸோ ஆடிங் ஜீரோஸ். அப்போ 10 பைட்ஸை வந்து நான் சென்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 36 பைட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா பேடிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிங் ஜீரோஸ். ஓகேவா? ஜீரோஸை நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த மேக்ஸிமம் டேட்டா சைஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் என்னது 1500. ஸோ எனக்கு டேட்டா எவ்வளோ இருக்குது, 1510 பைட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், 2 ஃப்ரேம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நான் 1500 அனுப்பிச்சிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 1500 அனுப்பிச்சிடுறேன். செகண்ட் ஃப்ரேமில் ஐ வில் பி ஹேவிங் 10 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. அப்போ நான் என்ன பண்ணணும், ரிமைனிங் 36 பைட்ஸ்க்கு ஐ ஹாவ் டு ஆட் ஜீரோஸ் அண்ட் தென் சென்ட். சரியா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். த நெக்ஸ்ட்டு வந்து suppose the length of 10 base 5 cable is என்ன கொடுத்துருக்காங்க 2500 meter. So see here. Suppose the length of the 10 base 5 cable is 2500 meter. If the speed of the propagation in a thick coaxial cable, speed கொடுத்துட்டாங்க, propagation speed, how long does it takes for a bit to travel from beginning to the end of the network? Assume there are 10 microsecond delay in the equipment. So see here, so this is a sender side and this is a receiver side. So the length of the cable அவங்க கொடுத்துட்டாங்க. length of the cable எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2500 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபகேஷன் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அந்த சிக்னல் அந்த பிட்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுல, அதோட ப்ராபகேஷன் ஸ்பீடும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டைம், ஹவு லாங் டஸ் இட் டேக். ஸோ அப்போ டைம் தான் வந்து வி ஹாவ் டு கேல்குலேட்.
ஸோ அப்போ நம்ம டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ப்ராபகேஷன் ஸ்பீடு, இதுதான் டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ ஹியர் த லென்த் ஆஃப் த கேபிள் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். ஸோ 2500 டிவைடட் பை ப்ராபகேஷன் ஸ்பீட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் 12.5 மைக்ரோ செகண்ட். ஸோ இன் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டிலேயும் ஆட் ஆகுது சரியா. ஸோ டைம் ஃபார் பிட் ட்ராவல் வந்து 12.5 microsecond. So delay will be there. So we have to add delay. So 10 microseconds. So but 12.5 plus 10 வந்து you will be getting 22.5 microsecond. And the next we will move on to the next question. So unit 3. So see here the host A sends a datagram to host B. Host A sends datagram to host B. Host B never receives the datagram and host A never receives notification of failure. Give two different explanation of what might have happened அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So consider this is host A and this is host B. So Aன்றது sender, Bன்றது receiver. So A என்ன பண்ணுது? டேட்டாகிராமை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இப்போ இதுதான் A அப்படின்னா, ஸோ this is B. This is A and this is B. ஸோ A வந்து ஒரு டேட்டாகிராமை சென்ட் பண்ணுது அப்படின்னா it has to cross across some routers. ஸோ routers cross பண்ணி it will send the data to B. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The host A never receives notification of failure. ஸோ then next we will see the unit 3 problems. So first வந்து second question பாருங்க. Host is sending 100 datagram to another host. See here a host is sending 100 datagram to another host சரியா. So consider this is host A. So this is host A and this is host B. ஸோ இப்போ ஏ என்ன பண்ணுது? பிக்கு வந்து ஒரு 100 டேட்டாகிராமை டிரான்ஸ்மிட் பண்ணுது. 100 டேட்டாகிராம்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது சரியா. ஸோ அப்போ the identification number of the first datagram 1024. ஃபர்ஸ்ட் டேட்டாகிராமோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1024 சரியா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டேட்டாகிராம் சரியா. ஸோ இப்போ லைக் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். ஸோ அவங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ த ஃபர்ஸ்ட் டேட்டாகிராமோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1024. ஸோ லாஸ்ட் டேட்டாகிராமோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் டேட்டாகிராம் 1024னா செகண்ட் டேட்டாகிராம் என்ன இருக்கும்? ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1025 சரியா. 1025. தென் நெக்ஸ்ட் தேர்ட் டேட்டாகிராமோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1026. ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டேட்டாகிராம் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் டேட்டாகிராம் 1024 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் எத்தனை ஃப்ரேம் இருக்குது? 99. ஸோ அப்போ 1123 is the answer சரியா. The next we will move on to the next question. The size of the option field. See here. The size of the option field of IPv4 datagram is 20 byte. IPv4 datagram ஓட option field வந்து 20 byte. What is the value of the HLEN கேட்டிருக்காங்க. ஸோ value of the header length வந்து கேட்டிருக்காங்க சரியா. value of header length. ஸோ ஆப்ஷன் ஃபீல்டு 20 பைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேஸ் ஹெட்டர் தெரியும்ல. ஸோ இப்போ IPv4 டேட்டாகிராம் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இங்கே வந்து பேஸ், அதாவது ஹெட்டர் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும்? பேலோட் ஆர் டேட்டா சரியா. ஸோ அப்போ அந்த ஹெட்டரோட பைட்ஸ் வந்து 20. ஸோ அப்போ 20 + 20 will be getting 40 சரியா. 40. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. த டோட்டல் லென்த் ஆஃப் த ஹெட்டர் வந்து 40 bytes. 20 bytes வந்து பேஸ் ஹெட்டர், 20 byte கொஸ்டினில் ஆப்ஷன் ஃபீல்டு கொடுத்துருக்காங்கல்ல 20. ஸோ டோட்டலி வில் பி கெட்டிங் 40. ஸோ அப்போ வந்து நம்ம ஹெட்டர் லென்த் HLENோட வேல்யூ வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் திஸ் 40 by 4 சரியா. 40 by 4 you will be getting 10. ஸோ அப்போ வேல்யூ பைனரியில் என்ன போடுவேன்? 10 10.
சரியா? ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஃபீல்டு 20 பைட்ஸ் குடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் ஹெடர் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வேல்யூ ஆஃப் ஹெடர் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணணும், IPv4 ஆப்ஷன் ஃபீல்டு 20 ப்ளஸ் வந்து பேஸ் ஹெட்டரோட வேல்யூ 20. ஸோ வில் பி கெட்டிங் 40. ஸோ இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த ஹெடர் வந்து 40. ஸோ யூ ஹேவ் டு டிவைட் பை 4 டு கெட் த ஹெடர் லென்த். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 10. ஸோ பைனரியில் கேட்டிருக்கிறதுனால 10 போட்டிருக்காங்க. Then next we will see the other question. So see here, a block of address is granted to a small organization. A block of address is granted to a small organization. We know that one of the addresses 205.16.37.39 by 28. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அதில் ஒன் ஆஃப் த ஐபி அட்ரஸ், ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதில் ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அட்ரஸ். ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் எத்தனை அட்ரஸ் இருக்கும்னு வி ஹேவ் டு கேல்குலேட். எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ திஸ் 28 இருக்குல்ல, 205.16.37.39/28. திஸ் /28 தான் எனக்கு ப்ரிஃபிக்ஸ் லென்த் n. ஸோ நம்பர் ஆஃப் அட்ரஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, 2^32 மைனஸ் n. ஸோ அப்போ 2^32 மைனஸ் n அவங்க கொடுத்துட்டாங்க 28. ஸோ 2^4 you will be getting 16. ஸோ அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷனில் there will be 16 IP address. சரியா? the next we will move on to the another question. ஸோ அதே கொஸ்டின் தான் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் லாஸ்ட் அட்ரஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதே பிளாக் ஆஃப் அட்ரஸ் இஸ் கிராண்டட் டு எ ஸ்மால் ஆர்கனைசேஷன். வி நோ தட் ஒன் ஆஃப் த அட்ரஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் அட்ரஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம் 16. ஸோ இப்போ இந்த 16 அட்ரஸில் யூ ஹாவ் டு கேல்குலேட் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அஸ் வெல் அஸ் லாஸ்ட் ஐபி அட்ரஸ். எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ see here, ஸோ இதுதான் உன்னோட அட்ரஸ், ஒன் ஆஃப் த அட்ரஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த அட்ரஸில் நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்ரஸ் என்ன, லாஸ்ட் அட்ரஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு இந்த 28 வந்து நீ எலிமினேட் பண்ணிடு. பிகாஸ் இந்த 28 உனக்கு எப்போ தேவைப்படும்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த 28 வந்து உனக்கு தேவைப்படும். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கன்வெர்ட் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் நீ கேல்குலேட் பண்ணணும்னா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, டெசிமலில் இருக்குது. யூ ஹேவ் டு கேல்குலேட் கன்வெர்ட் திஸ் இன்டு பைனரி ஃபார்மேட். இப்போ எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவேன்? ஸோ ஐ வில் பி கேல்குலேட்டிங் ஃபார் 16. ஸோ 16 எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, 16 டிவைடட் பை 2. ஸோ 16 2 8s are 16, ரிமைண்டர் 0. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 2 4s are, then remainder 0, then 2 2s are, remainder 0, 2 1s are, remainder 0. ஸோ அப்போ 16க்கு நீ என்ன பண்ணணும், 16ஓட பைனரி ஈக்குவலண்ட் இதுதான். ஓகேவா? ஸோ 1 கீழேருந்து 140 இருக்குது. ஸோ 140 எனக்கு 8 வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் 30 நான் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி 205 இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் பைனரி. தென் 37க்கு யூ வில் பி கெட்டிங் திஸ் பைனரி வேல்யூ அண்ட் 39க்கு இந்த பைனரி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கேல்குலேட் பண்ணுறதுனா, ப்ரிஃபிக்ஸ் லென்த் உனக்கு என்னது 28. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 28 பிட்டை ஆஸ் இட் இஸ் நீ எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 8 இருக்குது அப்படின்னா, ஸோ 8 3s are 24 4 இந்த இதளவு. ஸோ இதளவு நீ வந்து அப்படியே எழுதிடணும், என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஃபஸ்ட்டு 28 பிட்ஸை வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே எழுதிடணும். தென் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க பிட்டை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது என்ன கொடுத்துருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு 0. சரியா? ஸோ இங்கே 111 கொடுத்துருக்காங்க. ஸோ 111 கொடுத்தாலும் யூ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு 0. ஸோ இப்போ வந்து இதை நீ என்ன பண்ணணும், அகைன் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், 205.16.37. இதை டெசிமலாக நீ கன்வெர்ட் பண்ணனா யூ வில் பி கெட்டிங் 32. சரியா? டெசிமலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 2^0, அதாவது இதை வந்து 2^0, இதை 2^1, 2^2, 2^3, 2^4. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். சரியா? ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நீ வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும், பைனரி நம்பர் அப்படின்னா எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்? ஸோ இந்த இடத்துல 2^0, 2^0, 2^1, 2^2,
2 பவர் 3. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0 இன்ட்டு 2 பவர் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 2 plus 0 into 2 power 1 plus 0 into 2 power 0. So இந்த மாதிரி calculate பண்ணனா you will be getting decimal number. So இப்போ இதுதான் first address. The next last addressும் இதே மாதிரி தான், இதே பைனரி வேல்யூ. ஃபர்ஸ்ட் 28 பிட்ஸை எதுவுமே பண்ணக்கூடாது. ரிமைனிங் இருக்க பிட்ஸை நீ வந்து என்ன பண்ணணும்னா ஒன்னா கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டூ 1. ஸோ இப்போ ஒன்னா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணினா யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து 32ல் ஆரம்பிக்குது, லாஸ்ட் அட்ரஸ் 47. The next we will move on to the another question. Next we will move on to the third question. A router with IPv4 address 125.45.23.12 and Ethernet physical address, that is your MAC address. So MAC address will be given, has received a packet for a host destination. So destination IP address is also given 125.11.78.10. So you have to find the destination MAC address. So see here, this is your source IP address, that is sender IP address, and this is the sender MAC address. So then host destination, that is destination IP address. So you have to find the destination MAC address. So how will you find this destination MAC address? Through this ARP request. So through this ARP, address resolution protocol, you will find the MAC address. So there is a format for this ARP request. So the format is, so see here, this is a format for ARP request from sender to the receiver. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்னா ஹார்ட்வேர் டைப், இது 0x0001. ஸோ இது என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் டைப். ஸோ இங்கே ஈத்தர்நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா எப்பயுமே வந்து 1ல் தான் இருக்கும் டைப்பு. ஹார்ட்வேர் டைப் ஈத்தர்நெட்டுக்கு 1 தான். ஸோ அப்போ ஹெக்ஸாடெசிமலில் எப்படி எழுதுவேன், 0x0001. ஓகேவா, அது 0x ரெப்ரசன்ட் திஸ் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். த நெக்ஸ்ட் சி ஹியர், இந்த காலம் என்ன அப்படின்னா ப்ரோட்டோகால் டைப். சரியா, ஸோ நம்ம என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம், IPv4 ப்ரோட்டோகால். ஸோ அப்போ IPv4னா எப்பயுமே 8, ஸ்டாண்டர்டாக 8 தான் இருக்கும். ஸோ 0x0800. தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தா அப்படின்னா ஹார்ட்வேர் லென்த், ஹார்ட்வேர் இது வந்து ஹார்ட்வேர் டைப்பு, இது வந்து ஹார்ட்வேர் லென்த். ஹார்ட்வேர் லென்த் அப்படின்னா உனக்கு 6. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, இதை எதையுமே நீ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா 0x04. ஸோ திஸ் இஸ் ப்ரோட்டோகால் லென்த். இது ஃபர்ஸ்ட் இருக்குது ஹார்ட்வேர் டைப் ப்ரோட்டோகால் டைப், தென் நெக்ஸ்ட் கீழே ஹார்ட்வேர் லென்த் ப்ரோட்டோகால் லென்த். ஸோ சி ஹியர் அந்த 0x0001 இது எதுக்காக அப்படின்னா டினோட்ஸ் த டைப் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ என்ன டைப், நம்ம ஏஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். எனக்கு மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஏக்கு ஏதா சென்டர் அப்படி, பினா வந்து ரிசீவர். ஸோ அப்போ ஏக்கு வந்து எனக்கு பியோட மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ரெக்வெஸ்ட் அப்படின்றது ஆப்ரேஷன் 1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி வந்து எனக்கு அந்த அட்ரஸ் மேக் அட்ரஸை ரிப்ளை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து 2 ஆப்ரேஷன் ரிப்ளை. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ரேஷன் 2. ஸோ இப்போ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மேக் அட்ரஸை ரெக்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 1ன்னு போடணும். தென் நெக்ஸ்ட் கீழே பார்த்தா அப்படின்னா சென்டரோட ஹார்ட்வேர் அட்ரஸ், சென்டர் ஹார்ட்வேர் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க 2345AB4F67CD. ஸோ சி ஹியர், ஸோ இப்போ வந்து இந்த சென்டர் ஹார்ட்வேர் அட்ரஸ் இந்த காலமில் நீ வந்து 4 பைட்ஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நீ என்ன பண்ண முடியும், இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ 4 பைட்ஸ் அப்படின்றப்ப மேக் அட்ரஸில் 2 இருக்கா. ஸோ இந்த 23ன்றது ஒரு பைட்டு, இந்த 23ன்றது ஒரு பைட்டு, 45ன்றது ஒரு பைட்டு, ஏபி இந்த மாதிரி கவுண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு எத்தனை பைட் வரும், டோட்டலி தெர் ஆர் 6 பைட்ஸ். உனக்கு வந்து 4 பைட்டை தான் இன்க்ளூட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த 4 நம்பர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த 4 காலம்ஸ், இந்த 4 பார்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். 2345AB4F. ஸோ அதை தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், 2345AB4F. ஸோ ரிமைனிங் வந்து 2 பைட்ஸ் இருக்குது, 67 CD. அதை நான் என்ன பண்ண போகிறேன், கீழே வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். சரியா, பிகாஸ் வந்து இந்த ஸ்பேஸில் யூ ஹாவ் டு இன்க்ளூட் ஒன்லி 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை மட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 23ன்றது ஒரு பைட்டு, 45 ஒரு பைட்டு. சரியா, ஸோ ஏபி ஒரு பைட், 4F. ஸோ டோட்டலி தெர் ஆர் 4 பைட்ஸ். ரிமைனிங் இருக்க அந்த 67 CDயை நான் வந்து
நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தா அப்படின்னா, ஐபி அட்ரஸ், சென்டர் ஐபி அட்ரஸ். சென்டர் ஐபி அட்ரஸ் என்ன குடுத்துருக்காங்க? 125, 45, 23, 12 குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப அத என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டூ த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். பிகாஸ் நம்ம இதில ஃபுல்லா நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல தான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இது வந்து டெசிமல். ஸோ, அப்ப இத எப்படி ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ டிவைட் பண்ணணும் சரியா? 16ஆல டிவைட் பண்ண அப்படின்னா யூ வில் கெட். ஸோ இங்க பார்த்த அப்படின்னா என்ன வருது? 125, 45, 23, 12. 125. ஸோ சென்டரோட ஐபி அட்ரஸ் என்னது? 125, 43, 45 சாரி 45, 23, 12. ஸோ இப்போ இத எப்படி நீ ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்ணுவ அப்படின்னா, 45 எடுத்துக்கிட்ட அப்படின்னா 45 ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? 16ஆல டிவைட் பண்ணணும். 16ஆல டிவைட் பண்ணி, ஸோ அதோட டெசிமல் ஈக்குவலன்ட்ட வந்து ஹெக்ஸாடெசிமலா நீ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 125 கன்வெர்ட் பண்ண அப்படின்னா உனக்கு 7D கிடைக்கும். நெக்ஸ்ட் 45 கன்வெர்ட் பண்ணனா யூ வில் கெட் 2D. ஓகேவா? ஸோ அப்ப இது 2ம் என்னது? 2 பைட்ஸ். ஸோ இங்க ஒரு 2 பைட்ஸ் இருக்கு. இங்க ஒரு 2 பைட்ஸ் இருக்கு. அப்ப 4 பைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இந்த 2312 நீ கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்ப. 2312 நீ என்ன பண்ணியிருப்ப? ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்ப. ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணனா யூ வில் கெட் 17 ஸோ அப்ப அத வந்து கீழ இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகைன் ஐ வில் டெல் யூ. ஸோ திஸ் இஸ் சென்டர் ஐபி அட்ரஸ். இந்த சென்டர் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கு? டெசிமல்ல இருக்கு. 125, 43, 23, 12. ஸோ யூ ஹேவ் டு கன்வெர்ட் ஈச் நம்பர் இன்டூ ஹெக்ஸாடெசிமல். இப்போ ஃபர்ஸ்ட்டு 125 எடுத்துக்கிட்டேன்னா அதை என்ன பண்ணணும்? 16ஆல டிவைட் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணனா யூ வில் பி கெட்டிங் 7D சரியா? ஸோ இதை நெக்ஸ்ட் 45 கன்வெர்ட் பண்ணனா யூ வில் பி கெட்டிங் 2D. நெக்ஸ்ட் 23 கன்வெர்ட் பண்ணனா 17 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் 12 கன்வெர்ட் பண்ணனா 0C. ஸோ அப்போ ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலி வந்து இதில் எத்தனை பைட் இருக்குது? 4 பைட். ஆல்ரெடி நான் வந்து மேக் அட்ரஸோட 2 பைட் இதில் இன்க்ளூட் பண்ணதுனால ரிமைனிங் 2 பைட்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ 17 மட்டும் பெண்டிங்கில் இருக்குமா, அதை கீழே வந்து நீ மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா மேக் அட்ரஸ். ரிசீவரோட மேக் அட்ரஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். ரிசீவரோட மேக் அட்ரஸ் எனக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஏஆர்பி ரெக்வெஸ்ட்டே போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோவாக மென்ஷன் பண்ணிடணும் சரியா? ஸோ ஜீரோவை ஹேவ் டு இன்க்ளூட் ஜீரோஸ். இப்போ 0x40 கீழே ரிமைனிங் இருக்க மேக் அட்ரஸ் சரியா? மேக் அட்ரஸ் மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 6 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீ ஜீரோஸை இன்க்ளூட் பண்ணணும். 6 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஜீரோவை நீ இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவ? இது வந்து 1 பைட் 1 பைட் டோட்டலி 6 பைட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு 2 பைட். அப்போ இதை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணிடணும்? இதை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணிடணும்? இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். 0x40 அண்ட் தென் ரிமைனிங் இருக்க இந்த ஜீரோஸ் என்ன பண்ணணும்? கீழே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து ரிசீவரோட ஐபி அட்ரஸ். ரிசீவரோட ஐபி அட்ரஸ் உனக்கு கொடுத்துட்டாங்க 125, 11, 78, 10. ஸோ இதை நீ என்ன பண்ணணும்? ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணனா இங்கே 4 பைட்ஸ் நீ இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இங்கே வேறு எந்த ஒரு அட்ரஸுமே இல்லை. ஒன்லி திஸ் இஸ் டெடிகேட்டட் ஃபார் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் அப்படின்னும் போது நீ என்ன பண்ணலாம்? அப்படியே நீ எழுதிடலாம். எந்த ஒரு டிவிஷனும் தேவையில்லை. இந்த இடத்துல மேக் அட்ரஸ் வந்து ரிமைனிங் பெண்டிங் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? இங்கே வந்து பாதி ஐபி அட்ரஸ் எழுதிட்டு கீழே பாதி ஐபி அட்ரஸ் எழுதணும். பட் வந்து ஹியர் வந்து தெர் இஸ் நோ எனி அதர் அட்ரஸ் அப்படின்றதுனால நம்ம டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறேன். ரிமைனிங் இங்கே பண்ணுங்கள். இப்போ 45ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணுவீங்க? 45 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 16 2s are 32. ஸோ என்ன பண்ணுவேன்? 16 2s are 32. ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் உனக்கு எவ்வளோ இருக்கும்? 16 2s are 32. ஸோ டோட்டலி வந்து ரிமைனிங் வந்து உனக்கு 13 இருக்கும்.
13 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னால டிவைட் பண்ண முடியாது. 2வ 16ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், ஸோ 213 இதுதான் எனக்கு வந்து என்னது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இந்த 13 நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல எப்படி சொல்லுவோம்? ஸோ 0 to 9 வரை நம்மளுக்கு நம்பர்ஸா இருக்கும். தென் வந்து ஏபிசிடி, ஏ வந்து 10, பி வந்து 11, சி வந்து 12, டி வந்து 13. ஸோ அப்ப டி 2D சரியா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. 45க்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் 2D. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இதையும் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஏஆர்பி ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஏஆர்பி பேக்கெட் சென்ட் இன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ரெக்வஸ்ட் கேட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பி என்ன பண்ணும், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை அதில் இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிவிடும். ஸோ அப்போ அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ கன்சிடர் எனி மேக் அட்ரஸ், ஏதாவது ஒரு மேக் அட்ரஸ் எடுத்துக்கோ. அதை என்ன பண்ணணும், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ரிமைனிங் எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டில் மட்டும் நீ 0 போட்டிருக்கேல, அதுக்கு பதிலாக யூ ஹேவ் டு இன்க்ளூட் மேக் அட்ரஸ். ஸோ இங்கே பார்த்தா உனக்கு தெரியும். இதில் பாரு, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 0xAABB 0xA24 இது என்னது டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ். See here, இது என்னது டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ். இது நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், பிகாஸ் கொஸ்டினில் வந்து அவங்க கொடுக்கல மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்த அப்படின்னா உனக்கு ப்ரீவியஸ் இதில் வந்து 0 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். 0 பிகாஸ் வந்து இது ஏஆர்பி ரெக்வஸ்ட். நான் வந்து மேக் அட்ரஸ் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஐ டோன்ட் நோ மேக் அட்ரஸ் அப்படின்றதுனால நான் 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் பேக்கெட்டு. ரெஸ்பான்ஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணும், பி விட் அதாவது டெஸ்டினேஷன் என்ன பண்ணும், மேக் அட்ரஸை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அப்போ மேக் அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கணும். திஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் we will move on to the another question. So see here, an IPv4 has arrived with the following information in the header in hexadecimal. Find the value of the header fields. So IPv4 இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட்டர் கொடுத்துட்டாங்க. ஹெட்டர் பார்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூ, ஒவ்வொரு ஹெட்டர் ஃபீல்டும் என்னென்ன வேல்யூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். See here, ஸோ திஸ் இஸ் அ டேட்டாகிராம் ஃபார்மேட் ஃபார் IPv4. ஸோ IPv4ல ஹெட்டர் இருக்கும் அண்ட் தென் டேட்டா இருக்கும். ஹெட்டர் 2260 பைட் அண்ட் தென் ஃபுல் பார்ட் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டர் மட்டும் வந்து இங்கே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெர்ஷன், ஹெட்டர் லென்த், சர்வீஸ், டோட்டல் லென்த், ஐடென்டிஃபிகேஷன், ஃபிளாக்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், ஆஃப்செட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்களா, ஹெட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த கொஷின்லேருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து 0x4 அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெர்ஷன். ஸோ இன் கொஸ்டின் இட் செல்ஃப் இட் மென்ஷன் தட் IPv4. ஸோ அப்போ என்ன பண்ணணும், வெர்ஷன் வந்து 0x4 ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குது, ஹெக்ஸாடெசிமலில் இருக்குது. எப்பயுமே ஒவ்வொரு வேல்யூ நீ எடுத்து எழுதும் போதும் ஃப்ரண்ட்டில் வந்து யூ ஹாவ் டு ஆட் 0x டு இண்டிகேட் தட் இட் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இப்போ இதை டெசிமலில் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 4. தென் நெக்ஸ்ட் வந்து 5. ஸோ திஸ் 5 என்னன்னா ஹெட்டர் லென்த். Header length வந்து 0x5. So convert this into decimal. So 5. So 5 4s are 20. So as you see here, header lengthல வந்து 4 bits கொடுத்துருக்காங்க. So 5 into 4 you will be getting 20. The next வந்து service. So this 2 zeros indicate the types of services. So service அப்படின்ற ஒரு இது இருக்கா, காலம் சர்வீஸ் 8 bits. ஸோ வந்து நீ என்ன பண்ணணும், அந்த 2 ஜீரோவை வந்து எடுத்து எழுதி திஸ் இஸ் அ சர்வீஸ் மென்ஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் டோட்டல் லென்த், திஸ் 0054 இண்டிகேட்ஸ் த டோட்டல் லென்த். ஸோ வென் யூ கன்வெர்ட் திஸ் 54 இன்டூ டெசிமல் ஃபார்மேட், எப்படி டெசிமலில் கன்வெர்ட் பண்ணுவ 54-ஐ 16 power 0, 16 power 0, 16 power 1, 5 into 16 power 0, sorry 5 into 16 power 1 plus 4 into 16 power 0 சரியா? 4 into 16 power 0
ஸோ 5 into 16 power 1 calculate பண்ணி போட்டுக்கோ. ப்ளஸ் 4 into anything power 0 you will be getting 1 தானே. அப்போ வந்து 4 into 1 4. அப்போ இங்கே எனக்கு 16 5 சார் 80 கிடைக்கும். ஸோ அப்போ 84. சரியா? ஸோ அப்படி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல் அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை. சரியா? இதே டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல்னா டிவைட் பை 16 ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இந்த 003 இருக்கா. So see here. So 3, this 03, 0003. So this is what identification. The next one the flags and fragmentation. So this 0 part, the 4 0 இருக்குல, இது வந்து flag and fragmentation part. The next time to live. So this 20 indicate time to live. This 20 indicate time to live. And this protocol, the 06 indicate the protocol. Then checksum. So see here this 58 50 indicate checksum. The next is source address, destination IP address. So 7C4E0302. This is source IP address and this is destination IP address. Okay வா? So இதெல்லாம் தான் header field இருக்குது. So இந்த diagram பார்த்தா உனக்கு தெரியும், version இருக்கு, header length, service, இது எல்லாமே header partல வந்து நீ என்ன பண்ணணும், include பண்ணி நீ அனுப்பணும். ஸோ அப்போ வந்து ஸோ இதெல்லாம் தான் டேட்டா. ஸோ இந்த ஐபி அட்ரஸை வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு டெசிமல். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எக்ஸா டெசிமல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், மல்டிப்ளை வித் 16. ஓகேவா?